4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இடத்துல சந்தோஷமாயிருங்க மறுபடியும். அப்போ அந்த சந்தோஷம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை இந்த வாரத்துல எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து அதுதான் சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. அதுவும் இது எழுதப்பட்ட நேரம் எப்படின்னா ரொம்ப மோசமான நேரம். பவுல் சிறைச்சாலையில கடைசி நாட்கள். அவர் இனிமேல் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த சிறைச்சாலையில அவர் இருக்கிறாரு. அங்க இருக்கும்போது ஜனங்களுக்கு பிலிப்பியர் சபைக்கு எழுதி அனுப்புறாரு, சந்தோஷமாயிருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு சந்தோஷம் கிடையாது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தான் அப்படிங்கிறது தான் நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை தான் அவர் சொன்னாரு. சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லணும், மறுபடியும் சொல்லணும்னு விரும்புறது என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு உலகத்துல ஒரு பெரிய சேலஞ்சே இதுதான் இல்லையா? இந்த உலகத்துல இன்றைக்கு உண்மையில இந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு மன அழுத்தம், மனவேதனை, துக்கம், பயம், கலக்கம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ். என்னன்னா, ஒரு உலகத்துல இருக்கிற காரியம் என்னன்னா இதுதான். இந்த பயம், அடுத்து என்னது, துக்கம், கவலை. இந்த சந்தோஷத்துக்கு எதிர செயல்படுகிற காரியங்கள் தான் இருக்குது. உலகத்துக்கு இருக்கலாம், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக நம்மளும் அதுல மாட்டிக்கணும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எது வித்தியாசப்படுத்தி காட்டுது? சத்தியத்தை அறிகிற அறிவு தான் அந்த காரியத்துல இருந்து, உலகத்துல இருந்தோ நம்மளுக்கும் வித்தியாசத்தை பிரிச்சு காட்டுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி நான் சந்தோஷமா இருக்கலாம், அந்த சந்தோஷத்தோட ரகசியம் என்ன, சீக்ரெட் ஆஃப் தி ஜாய். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். இனி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறோம். சத்துரு எந்தெந்த விதத்துல நம்ம சந்தோஷத்தை கிடைக்கிறோம், எப்படி ஆண்டவர் இதுல நம்ம நிரந்தரமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நீங்க பிலிப்பியர் ஃபுல்லுமே எடுத்தீங்கன்னா இதுதான் அதோட சீக்ரெட்டு. இந்த பிலிப்பியருடைய அந்த பாடமே என்னன்னா, இந்த சந்தோஷத்தின் ரகசியம் தான் அவர் எழுதி வச்சிருக்கார். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த சந்தோஷமா இருப்பதற்கு அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் ஃப்ரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? எனக்கு நீங்க தான் பிரியமானவங்க, நீங்க தான் எனக்கு வாஞ்சையானவங்க, நீங்க தான் எனக்கு சந்தோஷமானவங்க, நீங்க தான் எனக்கு கிரீடமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்ரெட். நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கணும். ஏன் நம்முடைய சந்தோஷம் அங்க போகுது? ஃபர்ஸ்ட் இந்த சந்தோஷத்தோடைய டெஃபினிஷன் பார்ப்போம். ஏன்னா சந்தோஷம்னா என்ன, அந்த காரியம் நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல அது ரெண்டு நாள் டிஃப்ரெண்டா தெரியும். இந்த தமிழ்ல சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படி நம்ம எப்பயுமே இந்த சந்தோஷம் அப்படிங்கிற வேர்டை மட்டும் தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம். ஆனா இங்கிலீஷ்ல இந்த ரெண்டு வேர்டு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, ஹாப்பனிங்னால நம்ம வாழ்க்கையில உண்டாகிற காரியங்கள். இப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, அதனால ஒரு சந்தோஷம். எனக்கு பிள்ளை பிறக்குது, அதுல ஒரு சந்தோஷம். நான் வீடு கட்டுறேன். என் வாழ்க்கையில ஏதாவது நடக்கிறதுனால உண்டான காரியங்கள் சந்தோஷங்கள். இது என் ஐம்புலங்கள்ல நான் உணர்றது. இப்போ நான் சாப்பிட்றேன், ஐஸ்கிரீம் பிடிக்குது, அது எனக்கு ஒரு சந்தோஷம். நாய்க்குட்டி வளர்க்குறேன், அது ஒரு சந்தோஷம். ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன், அது என்னோட ஐம்புலங்கள்ல நான் நான் என்னுடைய காரியங்களை நான் ரிசீவ் பண்ணும்போது அது உண்டாகிறது என்னன்னா ஹாப்பினஸ். ஹாப்பனிங்னால, ஒரு காரியம் உண்டாகிறதுனால உண்டாகிற சந்தோஷம். இப்ப நான் கல்யாணம் பண்றேன், அது சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க.
அது சந்தோஷம் தான். அந்த சந்தோஷமே ஹாப்பனிங்க மறுபடியும் எனக்கு என்ன ஆகிடுது, பெரிய ஹாப்பனிங் ஆயிடுது. அதுவே எனக்கு துக்கத்தை கொண்டு வருது. ஒரு வேலைக்கு வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். அந்த இது மேரேஜ் கிடையாது, அப்படி கிடையாது. நான் சும்மா அது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில நம்மளை கட்டி எழுப்புகிற மேலான தேவனுடைய அருமையான காரியம். உங்க எல்லாரும் இந்த லைஃப்ல ஆண்டவர் அழகா அதை செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம், வேலை கிடைக்குது, மறுபடியும் அந்த வேலையை என்ன பண்ணுது நம்மளுக்கு ஒரு நேரங்கள்ல துக்கம். இந்த காரியங்கள் எப்படின்னா, ஒரு காரியத்தினால உண்டாக்குறது, மறுபடியும் அந்த காரியத்தினால ஒரு பங்கமும் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஹாப்பினஸ், ஜாய். ஆண்டவர் சொல்றது கர்த்தருக்குள் சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற காரியம், சிருஷ்டிக்கப்படாத காரியம், எப்பயுமே அதுதான் அழியாத காரியம். அதுல ஆண்டவர் என்ன சொல்ற, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறார், அவருக்குள்ள வச்சிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருங்கள். ஏன்னா அதை ஒருவனும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அது என்கிட்ட இருந்து வந்திருக்க காரியம். எனக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம். முன்னே இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நிலைத்திருங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கும்போது நம்ம எந்தெந்த காரியத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல இது ஒரு பாயிண்டா வரும். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 14வது அதிகாரம் 11வது வசனம், என் நாமத்தில் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சந்தோஷம். இந்த இடத்துல அததான் ஆண்டவர் சொல்றாரு. சந்தோஷங்கிறது என்னன்னா, ஜாய் என்னன்னா என்கிட்ட இருந்து வருகிற சந்தோஷம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிறதுனால உண்டான சந்தோஷம் கிடையாது. அதனாலதான் இதுல நம்ம நிறைய கவனம் செலுத்துறதுனாலதான் ஒரு காரியம் நடக்குது அப்படிங்கிறதுல நம்மளோட சந்தோஷம் எப்பயுமே இப்படி ஆகிட்டே இருக்குது. போகுது வருது இப்படி சிக்ஸாக்கா நம்மளுடைய லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இதை தெளிவா புரிஞ்சுக்கிடுவோம். நான் உங்களுக்கு கொடுக்கிற என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. ஆண்டவர் நான் ஏன் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அதை நீ கவனி, அதுல நீ நிலைத்திருந்தா மாத்திரம்தான் இந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷமா இருக்கும். நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காரியத்துல அதை விட்டு வெளியே போகவே போகாத ஒரு காரியம். அப்பதான் ஒரு முழுமையான நன்மையை நம்ம அனுபவிக்க முடியும். இப்ப இங்க ஒரு கால் அங்க ஒரு கால். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னில நிலைச்சிரு, என் வார்த்தையில நிலைச்சிரு, என் அன்புல நிலைச்சிரு, என்னோட சந்தோஷத்துல நினைச்சு. ஆண்டவர் நிலைத்து இருக்கிறதுக்கு சில காரியங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இதை விட்டு நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. முதல்ல அவர்களை நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும், அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நிலைத்திருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சீக்ரெட். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முதல்ல என்னில நிலைத்திருங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் என்னில இருந்து வருகிற சந்தோஷம். நான் உங்களுக்கு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு அது என்கிட்ட இருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் எந்த சிருஷ்டிக்கப்படாத என்னது அதான் சொல்றோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம். அது சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிற காரியம் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம். சரி, இந்த சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் எது, அது நம்ம போயிடலாம். நம்ம வாழ்க்கையில எது சந்தோஷத்தை கெடுக்குது அப்படிங்கிறதும் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்னது ஃபர்ஸ்ட் எது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த கவலை தான் என்ன பண்ணிடுது, நம்மளோட சந்தோஷத்தையே நல்ல சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் இருக்காது. நம்ம பாட்டு, நம்ம வேலை, நம்ம குடும்பம் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஒரே ஒரு சின்ன நியூஸ், ஒரு சின்ன சம்பவம், அவ்வளோதான். இவ்வளவு நாள் இருந்த அவ்வளவு சந்தோஷத்தையும் ஒரு நிமிஷம் அப்படி காத்து மாதிரி தூத்திட்டு போயிட்டு நம்மளுக்குள்ள என்ன ஆகும், ஒரே கலக்கம், துயரம்,
எல்லாம் மறுபடியும் அந்த ஆன்சைட்டி எல்லாம் கடன்னு வந்தது. அதனாலதான் அடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செகண்ட் சீக்ரெட் என்னன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலை, நல்லா அதை அன்லைன் பண்ணுங்க. ஒண்ணுக்கும் கூட கவலைப்படக்கூடாது. நம்மளோட கவலை எல்லாத்துக்கும் மேல கவலை, எதை எடுத்தாலும் கவலைப்படுறோம். ஆனா இதை நம்ம லைஃப்ல கடைப்பிடிக்கணும். நம்ம கேட்கிறோம் எழுதியிருக்கு அப்படின்னுட்டு நம்ம பாஸ் பண்ணி போயிடக்கூடாது. அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கார். அவரோட உதவியை கேட்கணும். நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, என் லைஃப் எல்லாம் கவலையா இருக்குது, நான் எப்படி வெளியே வரலான்னு என்னுடைய கவலைகள். அதுதான் அடுத்து ஒவ்வொரு அந்த பின்னாடி நம்ம எல்லாமே இன்னைக்கு நான் அதை பார்க்க போறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மத்தேயுல பார்க்கலாம் அந்த கவலையை குறித்து. நம்ம ஏன் அதை கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இயேசுவானவர் இந்த உலகத்துல இருக்கும்போது அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 25 இருந்து 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க ஒன்றுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, நீங்க விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இதை நல்லா புரிச்சுக்கோங்க. ஏன் நான் கவலைப்படக்கூடாதுன்னா, நீங்க விசேஷமானவர்கள். ஏன்னா அதுக்குதான் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. காட்டு புஷ்பங்களை விட நீங்க காக்காவை, நம்ம பக்கம் காக்காவை பாருங்க, ஜாலியா என்ன வேணும் என்ன சாப்பாடு. எங்க ஏரியால எல்லாரும் போஷிக்கிறாங்க. இந்த எல்லா பிளாட்ஸ்லையும் பார்த்தா காக்கா இருக்குது. அது நான் வெஜிடேரியன் டெய்லி வைப்பேன். பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பாடு அந்த சாப்பாடு உண்மைதான். அவங்களையும் யாரும் போஷிக்கிறாங்க. உங்க பரமபிதாதான். உங்களை போஷிக்கிறவங்க தான் அவங்களையும் போஷிக்கிறேன். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். கவலைப்படுறதுனால இந்த காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களில் எவனும் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படுறது என்னன்னா, உங்க ஹார்ட் பிரச்சனை வரும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. சாலமோன் முதலாய் சர்வ மகிமைகளும் அவர்கள் ஒன்றையாயிரம் உடுத்தி இருந்ததில்லை. அப்படி நான் இந்த சிருஷ்டிகளை எல்லாம் நான் கவனிக்கும் போது உங்களை எப்படி நான் கைவிடுவேன். அததான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் அஞ்ஞானிகள் ஞாடி தெரிகிறார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் அவங்கதான் ஓடணும், தேடணும், வேண்டியதெல்லாம் செய்யணும்ட்டு அவங்க அனாத மனப்பான்மையா இருக்காங்க. அவங்களுக்கு தகப்பன் இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். மனுஷ சித்தத்தினாலேயோ புருஷனுடைய சித்தத்தினால பெறவாமல் நான் தேவனுடைய சித்தத்தினால பிறந்திருக்கேன். எங்க அப்பா இருக்கிறாரு. எங்க அப்பா வானத்துக்கு பூமிக்கு சகலவற்றுக்கும் சொந்தக்காரரா இருக்கிறாரு. நான் கேட்டா கொடுப்பேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஏன் நீங்க கவலைப்படணும்? அதான் கேட்கிறாரு. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க விசேஷமானவர்கள். அதனாலதான் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கிறது தான் சொல்றாரு. ஏன்னா இந்த லீஸ்ட் இதெல்லாம் என்னது, இவ்வளவு சாதாரண இந்த காரியங்களே நான் படைப்பூட்டும் போது எப்படி நான் உங்களை கைவிடுவேன்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தெரிகிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று
உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு வேணுங்கிறது நீ அறியறதுக்கு முன்னே நான் அறிஞ்சிருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? நீ பிறக்கிறதுக்கு முன்ன, இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்ன உன்னை தெரிந்து கொண்டவன் தான். ஏதோ நீ உலகத்துக்கு வந்து 1960, 70, 80, 50 ஏதோ எந்த இயர்ல பிறந்தையோ அன்னைக்கு உனக்கு என்ன வேணுங்கிறது எழுதப்படலை. இந்த உலகம் தோன்றுவதற்கே, இந்த உலகத்தை ஏன் தோற்றுவித்தேன்னா உனக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்ணணும் தான். இந்த உலகத்தையே உனக்காக படைக்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை நான் தெரிஞ்சு நீ என் விசேஷமான பிள்ளையா இருக்கிறதுனால நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. இந்த உலகம் தேடுதுக்கு நீ போய் தேட தேவையில்லை. நீ என்ன செய்ய ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏன் நான் கவலைப்படக்கூடாதுன்னா என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு பிதா இருக்க, ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார். அதனால நான் கவலைப்பட தேவை. இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்குதுங்க, அம்மா சாப்பாடு கொடுத்துருவீங்களாம்மா, ட்ரெஸ் கொடுத்துருவீங்களாம்மா, ஃபீஸை கட்டிடுவீங்களாம்மா, எப்படியாவது என்னை காப்பாத்திடுவீங்களாம்மா, எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அது நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். நான் தான் உனக்கு எல்லாமே செய்யறதுக்கு என்ன சொல்லுவோம், நீ அதை குறிச்சுட்டு பயப்படுற, நீ உன் படிப்பை படி, உன் வேலையை பாரு, உனக்கு என்ன வேணும் நான் செய்யறதுக்கு இருக்கு. நம்மளுக்கே இந்த புத்தியில சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, ஏன் நீ கவலைப்படுற? ஆண்டவர்கிட்ட பதைக்கிறோம்ல, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த ஜூன் மந்த் வந்து என்ன பண்றோம், ஃபீஸ் கட்டணுமே, தேவைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பதைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அஞ்ஞானிகள் ஞாடி தெரிகிறார்கள், இவையெல்லாம் உனக்கு வேணும் நான் அறிஞ்சிருக்கேன். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கவலைப்படாம இருக்குதுன்னா முதல்ல தேவனை தேடுங்க, அவருக்குள்ள நிலைத்திருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அது உங்களை தேடி வரும். நீ தேடி ஓடாத, ஏரியாவா ஓடாத, காடு மணல் எதையும் தேடி ஓடாத, எந்த மனுஷனையும் தேடி ஓடாத, எந்த காரியத்தையும் தேடி ஓடாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியும் தேடு. நீ தேட வேண்டியது அவரை தேடு. உனக்கு என்ன தேவையோ அது தேடி வரும். இங்க ஒரு டீலே இருக்கு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த டீல்ல ஈஸியா போயிடுங்க. ஏன் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவோம்? இங்க இப்படி நம்ம தேடி போகும்போதுதான் அந்த சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கும்போது நம்மளுக்கு கவலை பிடிச்சு, ஒருத்தவங்களை நம்பி நம்ம போகும்போது அங்க இல்லைன்னும் போது நம்மளுக்கு கவலை பிடிச்சிடும். கர்த்தரோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவர்கிட்ட போகும்போது அந்த வார்த்தைக்கு பதில் அவர் கொடுத்துதான் ஆகணும். எப்படி கொடுக்காம இருப்பார்? ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் நம்பி போறது அவருடைய வார்த்தையை நம்பி போறேன். முதலாவது என்ன தேடுன்னு சொன்னீங்கப்பா, உண்மை நான் தேடி வந்திருக்கிறேன். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம. இதுதான் சீக்ரெட். நான் சந்தோஷமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் கவலைப்படுகிறதுனால ஒன்னையும் நான் செய்ய போறது கிடையாது. எல்லாத்தையும் தாரேன்னு அவர் சொல்லிட்டார். அஞ்ஞானிகள் தான் ஞானம் தேடணும், நீ தேடணும்னு அவசியம் இல்லை. இது உனக்கு தேவைன்னு எனக்கு அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் யாரையும் தேடி போறதில்லை, எதையும் தேடி போறதில்லை, நான் கவலைப்பட போறது இல்லை. முதல்ல அந்த தீர்மானமே உங்களை கனப்படுத்தும். நீங்க ஆண்டவர்கிட்ட சில தீர்மானங்கள்லாம் எடுக்கணும். அந்த தீர்மானங்கள்லாம் உங்களை கனப்படுத்தும். நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் சந்தோஷமா இருக்க போறேன். இப்ப இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவோட தீர்மானத்தை என்ன பண்ணாரு தேவன் கனம் பண்ணார். அது எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை நாங்க சாப்பிட மாட்டோம், என்னைக்கு உசுரே போனாலும் வர நாங்க என்ன பண்ண மாட்டோம், சாப்பிடும். ஆண்டவர் அந்த தீர்மானத்தை கனம் பண்ணினாங்க. நம்ம வாழ்க்கையில தான் நான் கவலைப்பட மாட்டேன். இது ஒரு தீர்மானம். நம்ம லைட்டா அதை யோசிக்கிறோம், இது ஒரு வார்த்தையா பார்க்கிறோம். இது சீரியஸா பார்த்தாதான் நம்ம லைஃப்ல அதோடைய நன்மையை காண முடியும். நிறைய நேரம் ஏன் நம்ம லைஃப்ல நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியல, கேட்டுட்டு அப்படியே போறதுதான். அதை உட்காந்து தியானிக்கணும். ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க? அப்ப கவலைப்படக்கூடாததுக்கு ஒரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படிங்கிற ஆழத்துக்குள்ள போகணும், ஆவியானவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். முதல்ல இந்த தீர்மானத்தை எடுங்க, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். இப்போ நான் கூட கவலைப்பட மாட்டேன் சொல்லல, ஆனா எங்க வீட்டுக்கார பார்த்தா போகணும், எப்படி நீங்க இவ்வளவு பயட்டா இருக்கீங்க, திருக்கு திருக்கு திருக்கு. ஆமா, அமைதியா இருக்கு, உண்மை விட மாட்டேன். ஏன்னா நம்ம படப்பட கவலை என்னன்னு அடுத்தாலும் சுரு பண்ணும். அவங்க பாட்டு நிம்மதியை தூங்க முடியாது, ஒரு வேலையை செய்ய போகிறது இல்லை.
எல்லாரோட எல்லா லேடிஸோட மென்டாலிட்டி அதுதான் இல்லையா? தப்பு, அது ரொம்ப தப்பு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி போட்டோம் இல்லையா? உண்மைதான். ஏன்னா அந்த அது நம்ம என்னமோ நினைக்கிறோம், நிறைய சாதிக்க போறோம் நினைச்சு அதுக்கு ஐடியா தேடி, அதுக்கு லாஜிக் என்ன, அதோட ரீசன் என்ன, இதெல்லாம் தேடி பெரிய பதிலை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறோம். நம்ம சரீரம் இங்க ரத்தம் உரியப்பட்டு நம்முடைய எலும்புகளுக்குள்ள சிதைவுகள் உண்டாகி இது மாதிரி சரீரத்தை நம்மளே யோசிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாதிச்சிட்டு இருக்கோம். அது தெரியாம என்ன பண்றோம், நீ எப்படி சும்மா இருக்க முடியும், நீங்க 2 கவலைப்படு அப்படி இங்க 2 ஸ்க்ரூவை கொடுக்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாது. இன்னைக்கு அதை ஒரு பெரிய பொக்கிஷமா எடுத்துக்கோ. என் லைஃப்ல ஆண்டவர் நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்றாரு. நான் ஒன்றுக்கு அதுக்குதான் அவர் எவ்வளவு தெளிவா எழுதுப்பாரு. கவலைப்படாதீங்கன்னு எழுதல. எனக்கு நீ கவலைப்படாதன்னா வேற ஏதாவது லிஸ்ட்டை வச்சிருவார். அதனால நீ ஒன்றுக்கிட்டே கவலைப்படாது. இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டும் வர முடியாது. இப்படி கவலை வரும்போது இதை எடுத்துடணும். இல்லை, இதுக்காக நான் கவலைப்பட போறேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அஞ்ஞானிகள் தான் அதை தேட போறாங்க. ஆனா எனக்கு என்ன தேவைங்கிறது அவர் சொல்றதுனால நான் அமைதியா இருக்க போறேன். இதுதான் அடுத்த சீக்கிரம். என்னது? நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். முதலாவது தேவனையும் அவர் ராஜ்யத்தின் தேவையா என் தேவைகளை சந்திக்கிற என் தகப்பன் எனக்கு இருக்கிறார். அதனால நான் கவலைப்பட போறது. அடுத்து 2வது என்னன்னா, அடுத்த அந்த வசனத்தையே சேர்ந்து அப்படி வாசிப்போம். உங்களுக்கு 4 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தையும் வச்சுக்கோங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்து செகண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அது ஒண்ணு. எல்லாவற்றையும் குறித்து. செகண்ட் என்னது? எல்லாவற்றையும் குறித்து. இப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். சில நேரம் இதெல்லாம் ஆண்டோட்ட கேட்க முடியாது, இதெல்லாம் ஆண்டோட்ட கேட்கறது தேவையில்லை அப்படிங்கிறது ஆண்டோட்ட என்னது கிடையாது, பட்சபாதங்களே கிடையாது. அல்லது இதுக்கு இவங்க கேட்டா கொடுப்பாரு, இவங்க கேட்டா நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற பட்சபாதமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றேன், எல்லாவற்றையும் குறித்து நீ என்ன பண்ணு, நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. ஏன்னா எல்லாவற்றையும் உனக்கு தருகிற, உன்னை விசாரிச்சு நடத்துகிற பிதா இருக்கிற. முதல்ல எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற, உனக்கு கொடுக்கிற பிதா இருக்கிறார். இந்த 2வது சீக்ரெட் என்னன்னா, எல்லாவற்றையும் உன்னை விசாரித்து நடத்துகிற பிதா இருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 7வது வசனம் 8வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா? அந்த என்ன சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால கவலையை வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொடுத்துருக்கிறார். ஏன் கிட்ட வைங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், கவலையெல்லாம் அநேகர்கிட்ட எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போவோம், ஒய்ஃப் எடுத்துட்டு போவோம், அடுத்து என்ன பண்ணுவோம், மற்ற எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலையெல்லாம், ஏன்னா நான் உன்னை விசாரிக்கிறேன். உன்னை எப்பொழுதுமே விசாரிச்சு, ஏதோ ஒரு நேரம் விசாரிக்கிற தகப்பன் கிடையாது, எப்பொழுதுமே நான் உன்னை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய கவலைய என் மேல வச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து அதை நம்ம எல்லாரும் சபையா செய்ய போறோம். இந்த நாள்ல இந்த டிப்ரெஷன், ஒரே ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள், மன பதஷ்டங்கள், இதுல இருந்து நம்ம கட்டாயம் நம்ம வெளியே வந்துதான் ஆகணும். எப்ப பாரு சிந்திக்கிற சிந்தனை, இந்த கவலை ஏன் நம்மளை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கு, சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு காரியத்தை ஓய விடுறது கிடையாது. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அவங்க நடந்தது, இப்படி நடந்து, இப்படி எல்லா வாய்ஸ்லயும் ஒரு விஷயத்த என்ன பண்றது, உருட்டி போட்டு கேட்கறது. என்னது, எம்ஜிஆர் வாய்ஸ், சிவாஜி வாய்ஸ் மாதிரி எல்லா வாய்ஸ்லயும் போட்டு என்ன பண்றது, ஒரு நிகழ்ச்சிய அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கு. அந்த அதான் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும், நான் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். வைக்க கத்துக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வச்சிருவோம், அதுல மறுபடியும் தூக்கிட்டு போயிடும். என்ன பண்ணுவோம், போய் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஐயோ அவர்களாலும் சுமக்க முடியாது, நம்மளே சுமந்துட்டு போயிடுவோன்ட்டு திருப்பி நம்ம உடனே நம்மளே சுமந்துக்கணும். அதுதான் இல்லை.
ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் எல்லா புத்திக்கும் நீங்க தெளிந்த புத்தியா இருந்து, ஏன்னா அவர் சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ. அவனோட ஒரே ரூட் இதுதான், கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்க மேலே கவலையை தெளிச்சு விட்டுட்டு, பாரத்தை தெளிச்சு விட்டுட்டு, நீ எதையாவது சிந்தின்னு தெளிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறான், அவன் போயிட்டே இருக்கிறான். நீ என்ன பண்ண, அதை கேட்ச் பண்ற, அவன் கொடுக்குற உப்பனையும் சக்கு சக்குன்னு பிடிச்சு வச்சுட்டு நீ அதையே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிற. நீ ட்ராப்ல விழுந்துகிட்டே இருக்கிற. ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக முடியாதபடி என்ன பண்ணிட்டே இருக்கிற. அவன் விழிக்கிற ஒவ்வொரு வலையுமே நீ விழுந்துகிட்டே இருக்கிற. உன்னை விழிக்கிற முடியாதானா? விழிக்கிறதா நம்ம எல்லாம் எப்ப விழுங்கிருக்கலாம்? நம்மளாம் இங்க வந்திருக்க முடியுமா? அவனுக்கு பெரிய வல்லமையெல்லாம் கிடையாது. ஆனா வஞ்சிக்க தெரியும் இல்லையா? அதனால விழுங்கலாமனா விழுங்கிறவானா முடியாது. விழுங்கனா நம்மளால எப்பயே விழுங்கிட்டு போயிட்டே இருந்துக்கணும். அவனால ஒரு நாள் விழுங்க முடியாது, ஆனா வஞ்சிக்க முடியும் இல்லையா? ஒரு சிந்தனையை, தேவையே இல்லாத ஒரு என்னது பாரத்தை, ஒரு பயத்தை, ஒரு கவலையை கொடுத்து என்ன பண்ணலாம். ஈவன் சில நேரம் அங்க நடந்திருக்க கூட நடந்திருக்காரு. அப்படி அவங்க பேசியிருக்க கூட மாட்டாங்க. நம்மளோட இமேஜினேஷனே இப்படி பேசியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி எனக்குலாம் ரொம்ப ஓடும். அப்படியே ஓவர் என்ன சொல்றது, மூலதான் ஆண்டர் கொடுத்துட்டு யோசிக்க சொல்லி இது மாதிரி யோசிக்க இல்லை. இது என்ன ஆகுதுன்னா, நம்மளை குன்றவை, நம்மளோட அந்த ஹார்ட்டை, நம்மளோட இருதயத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால பிசாசானவனுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உனக்கு கவலை வந்துச்சா, உங்களோட அடுத்த பாயிண்ட் அதுதான் பார்க்க போறேன். ஏன் மேல வச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டாயம் இருக்கு. போய் எல்லாரும் மேலேயும் வைக்காதீங்க. யாரும் சுமக்க முடியாது. ஏன்னா அவரவரையே எக்கச்சக்க பாரத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அதனால சிலுவை ஓடிவாங்க. அந்த சிலுவை என்றைக்கு உங்களுக்கு திறந்து இருக்கு. என்னுடைய பிரசனம் உங்களை எப்பொழுது விடுதலையாக்குகிறதா இருக்குது. அதனால நீங்க ஓடி வந்து ஏன் சமூகத்துல எல்லாவற்றையும் தெரிவிங்க. இதுதான் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறேன். அடுத்து எல்லாவற்றையும் என்கிட்ட தெரிவிங்க, ஏன்னா நான் உங்களை விசாரிக்கிற தகப்பனா இருக்கேன். எல்லாவற்றையும் நீங்க தெரிவிக்கணும். சில நேரம் எல்லார்கிட்டையுமே எல்லாத்தையுமே தெரிவிக்க முடியாது இல்லையா? ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லலாம். உங்களோட ஆழங்களுக்குள்ள இருக்கிற பாரங்கள், உங்களோட ஆழங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள், உங்களோட ஆழங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லலாம். அவர் அதை வெளியரங்கமாக்கி நம்ம அசிங்கப்படுத்துகிற கிடையாது. அதற்கு வேண்டிய அந்த சொல்யூஷனை கொடுக்கிற தகப்பனா இருக்கிற. ஹல்லேலூயா. அதனால மூணாவது காரியம், பிலிப்பியருக்கு வந்துடலாம். அடுத்த வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும், இதிலே அடுத்த பாயிண்ட், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பதில் கொடுக்கிறவராக. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. இப்போ உங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு பாரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கவலைப்பட தேவையில்லை. சரி, அது தொடர்ந்து உங்களை அமர்த்திக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும் போது அவர்கிட்ட வைங்க. அதை எப்படி நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. இந்த மாதிரி யாருக்குமே தெரியப்படுத்த வேண்டும். உண்மையிலே இதை ஒரு பாயிண்டாவே எடுத்து, ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரேயர் டவர்ஸ் இருக்கு, ஊழியக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு, அப்பதான் புதுசா ரசிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் போது நம்மளும் நாளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அப்படியா, நம்ம மற்றவங்களை தூக்கி எடுக்கிற நிலைமைக்கு நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால சொல்றாரு, ஏன் கிட்ட தெரியப்படுது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட. அதை எப்படி ஆண்டவர் மத்தேயுல அதை ரொம்ப இன்னும் அழகா அதை சொல்லி கொடுப்பாரு, எப்படி நம்ம தேவன் சமூகத்துல அதை தெரியப்படுத்தணும். மத்தேயு 6வது அதிகாரம் 5-8 வரைக்கும். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களையும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதை எப்படி தெரியப்படுத்த சொல்றாரு? உன் வீட்டுக்காரவை கூட்டிட்டு அந்த ரங்கத்துல போய் உன் ஆழத்தின் உன் இருதயத்தை பார்க்க அப்பா கிட்ட போய் சொல்லி நீ அந்த ரங்கத்துல நீ செபிக்கும் போது வெளி அரங்கமாய் உனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற சீக்ரெட். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சீக்ரெட் என்னன்னா, உன் சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு அதை எப்படி தெரியப்படுத்துங்க? உன் அறக்கதையை கூட்டு. உனக்கு ஒரு தேவையா, முதல்ல உனக்கு முழங்காலம் மட கதவை கூட்டு உட்காந்து செவி. எப்படி செவிக்கணும்? பதில் வர வரையும் விடக்கூடாது. அந்த ஒரு எப்படின்னா அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும். ஏன்னா அவர் சொன்னனால நான் செய்யறேன், எனக்கு இந்த காரியத்துல வேணும். அதுக்குதான் நிலைத்திருங்க. இந்த நிலைத்திருங்கன்னு ஏன் அவன் ஃபர்ஸ்ட் சொன்னா அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த காரியத்துல தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம காரியங்கள் நடக்கும்போதுதான் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுக்குள்ள நிறைவா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா எப்ப இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. செகண்ட், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அதை எப்படி தெரியப்படுத்தணும்னா, சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது நம்முடைய சந்தோஷம் நிலையா இருக்கும். அதுக்கு அடுத்து என்னன்னா, அடுத்த பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் செட். அடுத்து சொல்றாரு, இப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடுத்து உடனே பதில் வச்சிருக்கார். நீங்க இப்படி செய்யும் போது நீங்க நினைக்கிற அந்த சமாதானத்தோட கூடிய சந்தோஷத்தோட கூடிய சமாதானமும் வந்துடும். அது எங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்? உங்களுடைய இருதயத்துக்குள்ளும் உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளும். ஏன்னா அந்த சிந்தனை தானே என்ன பண்ணிட்டே இருக்குது, இந்த கவலையை யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதை நிறுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் இந்த சமாதானம் சந்தோஷத்தோட கூடிய ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு அடிஷனல் சமாதானத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அது எங்க? நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை. இதுக்குள்ள வருகிற கலக்கங்கள், இதுக்குள்ள வர அந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாக நம்ம ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுக்கு சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இதை அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 8வது வசனத்தையும் வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, இப்ப நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி நீ செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு காரியத்தையும் உனக்கு நான் சொல்றேன், இன்னும் நீ ஜெயமா. இது எப்படின்னா, எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இன்னும் உன்னை மேன்மைக்குள்ள கொண்டு போவோம். 8வது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கடைசி 4வது அதிகாரம் 8வது வசனம். பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சிந்தனைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கிறார். எப்படி நாம தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திச்சு கவலைப்படுறதுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், இந்த எண்ணங்களை இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் இங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. இந்த கவலை பாரம் நீ இதுக்குள்ளே சிக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, முதல்ல பொய்யை நம்பாத. ஏன்னா அந்த பொய்யை நீ நம்பும் போதுதான் என்ன ஆகுது, உனக்குள்ள பெரிய தாக்கங்கள் உண்டாகும். பொய்யை உதறித்தல். உண்மை எது? என்னுடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எது ரியாலிட்டி? அவர் தான் ரியாலிட்டி, இயேசுதான் நிஜம், அவர் தான் உண்மை. அவர் தான் என்ன சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அந்த சத்தியம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மை ரியாலிட்டி, உண்மை அலேக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் உண்மை. என்னையே நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளோ. நீ என்னையே நினைக்கும் போது இந்த காரியங்களை உன ஒழுங்குபடுத்துவேன்.
உன் சிந்தனைகளுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவது, கண்டதை யோசிக்காதபடிக்கு ஒழுக்கம் உள்ள, இதெல்லாம் அவரே நம்மளுக்குள்ள செயல்படுகிற காரியங்கள். ஸ்டெப்பா நம்ம போகும்போது அவர் நமக்குள்ள இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் சிந்திக்கும்படியாக ஒரு வல்லமையான நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இதெல்லாம் இந்த ஆப்போசிட்டா நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள சிந்திக்க தோன்ற காரியங்கள், ஒழுக்கம் இல்லாத காரியங்கள், கற்பில்லாத காரியங்கள், அடுத்தது அநீதியான காரியங்கள், இதெல்லாம் தான் என்ன பண்ணும், நம்ம சிந்தனையை களப்படுத்துறது என்னது, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள கொண்டாந்து நம்மளை என்னது சொல்றது, நம்மளை கேட்ச் பண்றது, பிசாசு போடுற என்ன சொல்றது மழைகள் என்னது, இதுக்கு ஆப்போசிட்டான காரியங்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ அதுல மாட்டிக்காத, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே செஞ்சு இந்த எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணிதான். எனக்கு டிப்ரெஷன் வருது, எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது, என் லைஃப்ல என்ன சொல்றது, எப்ப பாரு ஒரு அழுத்தம் இருக்குது, யாரோ என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இப்படிலாம் நான் நிறைய இப்ப கேள்விப்படுறேன். சீரியஸா கிறிஸ்தவ பிள்ளைங்கள்ட்டே நான் கேள்விப்படுறேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற என்னோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க, அவங்களுக்கு இந்த ஆளுகை செய்ய தெரியல. ஏன்னா ஏசு இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப டேஞ்சர் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க இதுல மாற்றுறதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னால முடியல, என்னால இது பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பகுதிகளுக்குள்ள ஏன் மாற்றோம் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டான சிந்தனைகளுக்குள்ள நம்ம விட்டுறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை சிந்திக்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை அந்த உச்சத்துக்குள்ளே இருக்கணும். நான் என்னுடைய சந்தோஷம் எப்படி அன்று சொல்ற, என்னுடைய சந்தோஷத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், என்னோடதுக்குள்ள நீ எப்பயுமே இருக்கணும்னா இதெல்லாம் உனக்குள்ள இருக்கணும். ஆனா இதை நீ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுல என்னன்னா, நீங்க பிரயாசப்பட்ட கூட இந்த இடத்துல எங்க போய் நம்ம அடி வாங்குறோம்னா, எல்லாமே மாமிசத்துல செய்யறேன்னு குதிச்சிடுறதுதான். ஒண்ணுமே இது மாமிசத்துக்கு ஆகாத காரியம். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனை சார்ந்து நின்று, அவரோடு நின்று, அவருடைய வார்த்தையோடு நின்று, அவருடைய பலத்தோடு நின்று, அவருடைய அபிஷேகத்தோடு நின்று நம்ம எல்லாவற்றிலும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் காரியம். ஆண்டவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ண அப்படிலாம் சொல்லலை. இது எனக்குள்ள இருக்கு, நான் உனக்குள்ள இருக்கேன், சேர்ந்து செயல்படும். என்னை விட்டுக்கொடு, எனக்கு விட்டுக்கொடு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றேன், எனக்குள்ள ஒரு கவலை வரணும்னு நான் கவலைப்படாம எப்படி இருக்குதுன்ட்டு கூகுள்லயோ மற்ற அப்படி சர்ச் பண்ணி பார்த்துறேன். இதுக்கு அவர் ஒரு வழி வச்சிருக்கீங்க, இதுக்கு நீங்க ஒரு காரியம் வச்சிருக்கீங்க எனக்கு சொல்லி, இதுதான் என்னை போய் ஆண்டோட்ட அர்ப்பணிச்சு நான் கேட்டு நான் தெளிவடைகிற காரியம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை சிந்திக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில சிந்திக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நான் எப்பயுமே சண்டே ஸ்கூல் நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும், போய் ஃபர்ஸ்ட் இந்த வசனம் தான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இது பதியட்டும். நினைக்கிற நினைவுகள், சிந்திக்கிற யோசனைகள், நீ இதவே யோசிப்பா, இதையே படி, அட்லீஸ்ட் நீ வெறும் மனப்பாடமாக முதல்ல பண்ணிக்கும். நிச்சயமா இந்த காரியங்கள் உனக்கு லேட்டர்ல உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி எப்பயும் யாருக்கு தானே மோஸ்ட்லி எனக்கு இந்த பெரிய பிள்ளைங்க தான் வருது. ஏன்னா சிந்தனையெல்லாம் கெட்ட சிந்தனையெல்லாம் வர்ஸ்ட் சிந்தனைகள், அதுங்களுக்கு பாவம், அதை மேற்கொள்ளவும் தெரியல, அதுக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியல, அப்படியே அதுக்குள்ளேயே அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் வேர்டு உள்ள முதல்ல போய் வசனம் போய் அவங்களை என்ன பண்ணணும், பிழக்கட்டு அந்த பகுதிகளுக்குள்ள போய் வெளிச்சம். இருளுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சின்ன வெளிச்சமாவது போனாதானே அடுத்தடுத்த வெளிச்சத்துக்குள்ள போக முடியும். அதனாலதான் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம். ஏன் இந்த வசனங்கள் வருதுன்னா, நீ கவலையில பிடிச்சு இருக்கிற கர்த்தருடைய வசனம் வந்து இருபுறமும் கருப்புல பட்டயமா நம்மளோட ஆத்துமாவையும் ஆவையும் பிரிக்கிறதா இருக்குது. இப்ப அந்த வசனம் வரும்போது நீ கவலையில பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பிடிப்பை உள்ளுக்குள்ள போய் சிக்கி நம்மளை எடுத்து விடும். அதுக்குதான் இந்த வார்த்தையானது உள்ள நம்ம அனுமதிக்கும் போது அந்த நம்மளுக்கு என்ன ஆகுனா விடுதலை உண்டாகும். இதுதான் சந்தோஷத்தின் ரகசியம். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? என்னை நடத்துகிற தகப்பன் இருக்கிறார், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அதே போல எல்லாவற்றையும் ஜெபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எனக்கு பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாங்க. இந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாளும் என்ன சொன்னது, நம்மளை தேவனுடைய என்னது அன்புல இருந்து சந்தோஷத்துல இருந்து வெளியே பிரிக்கவே முடியாது. இது பவுலுடைய வாழ்க்கையில அவர் பிராக்டிஸ் பண்ணார்.
அவர் எதுவும் பிராக்டிஸ் பண்ணாம சொல்லவே மாட்டார். எழுத ஆண்டவர் ஆவியானவர் அவருக்கு அவருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா அதுக்குள்ள அவருடைய வாழ்க்கையை லைட்டா நம்ம ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பார்த்துட்டு போகலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவர், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவர். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த 3வது அதிகாரத்தை தொடர்ந்து படிங்க. அவளுக்கு இந்த மேன்மைகள்லாம் என்ன பயங்கரமானது. 8ஆம் நாள் அவனுடைய அடையாளங்களே பெரிய அடையாளம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். ஒண்ணு கூட ஆண்டவருடைய அந்த கேட்டகரியில இருந்து ஒண்ணுமே விலகாதது. இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துற எல்லாமே அவர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எல்லாம் தன்னுடைய அடையாளமா எடுத்து வச்சுக்கணும். வாழ்க்கையில இப்படி பெரிய அடையாளங்களோட அவர் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் தான் நான் இந்த ஜாதி, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இந்த ஊருக்காரன், இதெல்லாம் நம்முடைய ஏன்னா இது பெரிய அடையாளமா மாறுது. இந்த அடையாளங்கள் தான் நம்மளுடைய கவலைகளுடைய பேஸா மாறும். இதெல்லாம் உங்களை விட்டு பிடுங்கும் போது, உங்க பணம் உங்களுடைய அடையாளமா இருக்கும்போது, அது பிடுங்கும் போது என்ன ஆகும்? நம்ம பணம் ஆடிடுவோம். நான் ஜாதி, அந்த ஜாதி அசைக்கப்படும் போது எல்லாம் அசையும். இது மாதிரி தேவையில்லாத அடையாளங்களை நம்ம சொருகிக்கிட்டு இருந்தோம்னா இதுதான் கவலையோட பேஸ். எப்படி எனக்கு கவலை வருது? நான் ஏன்னா எங்கெங்கயோ போய் அடையாளத்தை வச்சிருக்கேன், எதையோ என் அடையாளமா தூக்கி வச்சிருக்கேன். என்னுடைய பணத்தை, என் அம்மா அப்பாவை, என்னுடைய ஜாதி, குணம், எத்தனையோ காரியங்கள். அதுதான் இதுல ஃபுல் பெரிய லிஸ்டே அவர் கொடுக்குறாரு. இந்த அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவர் பெருசா இருந்தார். அப்ப சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறியும் அறிவுக்காக. அவர் இந்த சந்தோஷத்தை கண்டுட்டார். என்னைக்கு பவுளே பவுளே, ஏன் சவுளே சவுளே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிற, என்னை துன்பப்படுத்துற கிறிஸ்து நான் தான் அப்படின்னு என்னைக்கு கிறிஸ்துவ தெரிஞ்சாரோ அன்னைக்கே அவர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்துச்சு. என் வாழ்க்கையில எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று தூக்கி எறிகிறேன். எல்லாம் அதுதான் கொண்டிருக்கிறேன். அவர் கண்டினியூஸா அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கேங்கிறார். ஏதோ ஒரு நாள் தூக்கி போட்டுட்டேன் அப்படிலாம் கிடையாது. அவர் லைஃப்ல அதுதான் அவர் சொல்றாரு, அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுதான் என் லைஃப்ல ஒரு நடைமுறை பிராக்டிஸா நான் வச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா எனக்கு எதுவும் லாபம் கிடையாது. நான் ஐம்புலன்கள்ல எனக்கு ஆதாயம்னு நான் தேடுகிற எதுவையும் நான் அடையாளமா வச்சுக்க விரும்பல. அதை எல்லாத்தையும் நான் தூக்கி எறிகிறேன், நஷ்டமா எழுதுறேன். அது எல்லாம் குப்பைனா என்னன்னா மாட்டு சாணம், அதுவும் கீழானது. அவ்வளவு அளவு நான் என்ன பண்றத தூக்கி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் சீக்ரெட். அவர் கண்டு கொண்ட சீக்ரெட், தன்னுடைய அடையாளங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த அவசரம் ரொம்ப இருக்கு. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதை ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் 13:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து. இதுதான் சந்தோஷத்தோடைய பெரிய ரகசியம். பின்னானவைகளை மறந்து நான் லைஃப்ல எதெல்லாம் என்னை பாரப்படுத்தி தூக்கிட்டு என்னை அழுத்துதோ அந்த பின்னானவை எல்லாவற்றையும் நான் மறக்க தூக்கி எரிஞ்சிட்டு முன்னானவைகளை நாடி. அதுதான் சிலுவையை நான் முன்னாடி வச்சுக்கிறேன், சிலுவையின் உபதேசத்தை முன்னாடி வச்சுக்கிறேன். அது கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட எனக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. கிறிஸ்துவான சில உபதேசத்தை நான் முன்னாடி வச்சுக்கிறேன், அவருடைய சுவிசேஷத்தை எனக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். பின்னானவைகளை மறக்கிறேன்.
என் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சு அதுவும் நம்மளை கவலைப்படுது இல்லையா? நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அவர் சொல்றாருல, இதெல்லாம் ஒரு மேன்மையா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அது பெரிய ஒரு இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை துக்கப்படுத்தின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம அதிகமா பாதிக்கப்படுறதெல்லாம் பழச நினைச்சு, நான் என் வாழ்க்கை பழசுல அப்படி இருந்துச்சு, நான் இப்படியா இருந்தேன், இந்த மாதிரி இருந்தேன். அதுதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. உங்களை நான் எவ்வளவு தூரமா ரசித்தேன், உங்கள் சமீபமா எவ்வளவு வேகம் பக்கத்துல உங்களை வந்தேன், உங்களை எந்த ஆழத்துல இருந்து நான் தூக்கி எடுத்தேன், எந்த உயரத்துல நான் உங்களை உயர்த்தி வச்சிருக்கேன், ஏன் கூட உட்கார வச்சிருக்கேன். அந்த உயரத்துக்கு மேல யாருமே உயர முடியாது இல்லையா? அதுக்கு மேல எந்த உயரம் இருக்கு இந்த உலகத்துல? அவரோட சிங்காசனத்துல அவரோட உட்கார்ந்து அவர் நம்மளை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்து அந்த முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு. மிஸ் பண்ணிடாது. இந்த மிஸ் பண்ண வைக்கிறது தான் அந்த கவலை. நீங்க பின்னாடி தூக்கிட்டு வர அந்த கேரேஜ், உங்களுடைய அந்த என்னது பாரங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த ஒரு அழைப்பு இருக்கு. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்கிற முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடிவாங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாய வேண்டும், எல்லாத்தையும் தூக்கி போடும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு. இதுதான் கடைசி சீக்ரெட். உன்னை எதெல்லாம் கவலைப்படுத்தி உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் சுமந்து உன்னை தூக்கி தூக்கி அமைக்க உன்னை வாழ்க்கையில வந்துச்சோ அதெல்லாம் தூக்கி போட்டு உன்னை நான் அழைத்ததின் நோக்கத்தை புரிஞ்சுக்கும். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை அறிஞ்சுக்கும். நீ என்னுடைய, நீ விசேஷமானவர், இதை நீ மறந்துடவே மறந்துடார். ஆண்டவர் அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சொல்றாரு. விஞ்ஞானிகள் தான் ஞாடி தேடுறாங்க, நீ எதையும் தாடி தேட வேண்டாம். நீ சந்தோஷத்துக்குள்ள, நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஒரு தீர்மானமா எடுக்க சொல்ற. நான் சந்தோஷமா இருப்பேன், நான் கவலைப்பட மாட்டேன், பின்னானவைகளை நான் நினைக்க மாட்டேன், நான் முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்த பொருளுக்காக நான் தொடர்ந்து ஓடுவேன். இது நம்முடைய தீர்மானம். இப்படி நம்ம தீர்மானங்களை எடுக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்றாரு? இந்த சந்தோஷத்தின் நிறைவுகள். இதுதான் சந்தோஷம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இந்த அசைஞ்சு போற காரியங்களுக்குள்ளலாம் நம்ம போய் நம்முடைய சந்தோஷத்தை தேடாதபடி, இந்த உலகம் எதுல சந்தோஷத்தை தேடுது இல்லையா? வாலிப பிள்ளைங்கள்லாம் குடி வெறி சினிமா அப்படின்னு ஒரு நிலையில்லாத காரியத்துல சந்தோஷத்தை தேடுறாங்க. ஆனா நம்மளுக்கு தேவன் அந்த காரியத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, நானே நிரந்தரம், நான் தான் அந்த சந்தோஷம், நான் தான் அந்த நிம்மதி, நான் தான் உன்னுடைய பொக்கிஷன், நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை கொடுத்துட்டார் இல்லையா? இது எங்கது? எகிப்துல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது கானான் தேசம். அந்த தேசத்துல எல்லாமே இருக்குன்னு சொன்ன மாதிரி எப்படி இருக்காது? எல்லா கனிகள்னால நிறைக்கப்பட்ட தேசம் சொல்லப்பட்டது போல அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இந்த நிறைவானதுக்குள்ள அவங்க என்ட்ரானாங்க. ஆனா இன்னைக்கு நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள என்ட்ராயிட்டார். முழு கனி உள்ளவராய் அவர் சந்தோஷம் மட்டும் தூக்கிட்டு வருவாரா? அவர் ஃபுல்லா சந்தோஷம், சமாதானம், அன்பு எல்லாம் நிறைவானவரா நமக்குள்ள வந்துச்சா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரோடு இணைஞ்சு செயல்படும். பிரிஞ்சு போயிடக்கூடாது. என்ன ஒண்ணு வந்தாலும் நம்ம என்னன்னா, ஏன்னா நம்ம அப்படியே பிளான் வாழ்க்கையில நம்ம நடந்துக்கிறோம். எது ஒண்ணு வந்தாலும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதா என்னது முதல்ல நம்மளுடைய எண்ணமா இருக்கு. நான் இதை எப்படி செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணமா இருக்குது. ஆண்டவர் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி செயல்படலாம், அவங்கள இருந்து செயலாற்றுறதுக்கு இடம் கொடுங்க. உன்னுடைய சந்தோஷம் இன்னும் பெருகும்படியாக உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தின் எண்ணங்களுக்குள்ள நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ கடந்து இன்னும் ஆழங்களுக்கு எப்படி ஒரு 1000 முழம் கடந்து அடுத்த 1000 முழம் கடந்து எப்படி நீச்சலாடம், இடுப்பாடம், முழங்க அப்படின்னு போற மாதிரி ஒவ்வொரு ஆழங்களுக்குள்ள நான் அழைச்சிட்டு போறேன். ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு நம்ம அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கடந்து போங்க, ஒவ்வொரு காரியத்துக்குள்ள போங்க. முதல்ல எடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன்,
நான் ஒன்றுக்கும் கவலை. ஃபர்ஸ்ட் நான் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்து என்னுடைய ஜெபங்கள் அறக்கதவுக்குள்ளதான் இருக்கும், எங்கேயும் போகாது. நான் அறக்கதவை கூட்டி என் ஜெபத்தை அது மீன்ஸ் எப்படின்னா என் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போய் அந்த தேவனை கண்டுபிடிக்கும். என் ஆழத்துக்குள்ள என் கவலைக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் ஒண்ணு என் கவலை விட்டுட்டு அவர் தருவி போல. அதுதான் நீங்க ஆழத்துக்குள்ள போய் நீங்க அவரை கண்டுபிடிக்கலாம். அங்க போகும்போது இயேசுவை கண்டுபிடிப்பீங்க. அவரோட நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வை அங்கிருந்து அவரோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்க சிந்தனைகளையும் ஆளுகை, உங்க சிந்தனையை காத்துக்கொள்ளுது. அங்க சொல்ற உண்மை உள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளும், அன்புள்ளவைகள் எவைகளும், கற்புள்ளவைகள் எவைகளும், புண்ணியம் எதுவும் புகழ் எதுவும் அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுது. ஹல்லேலூயா. அந்த சிந்தனையினுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசோட டார்கெட் எப்படி இருக்குன்னா, நம்ம பணத்தை திருடுறதோ நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் இருக்காது. முதல்ல சந்தோஷத்தை பிடிக்கிறதா. ஒரு சந்தோஷத்தை பிடிச்சிட்டாங்க, அதுதான் நாடி நரம்பு. நம்ம லைஃப்ல இருக்கிற என்னது லைஃபோடைய ஜீவன்லயே அதுதான். நம்ம சந்தோஷம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வைக்கும், பயங்கரமா வாழ வைக்கும். அந்த ஜீவனை பிடிச்சிட்டா அப்புறம் என்ன பண்ணும், சோர்வு கவலை இதெல்லாம் கடற்கடன்னு எல்லா இடத்தையும் ஃபில்லப் பண்ணிடும். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷத்தை திருடுறதுக்கு வருவோம். அதனாலதான் ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். உங்க பலனே என்னன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஆண்டவர் இந்த ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்தாரு. அதனாலதான் அத்தனை பண்டிகைகளை வச்சார். அவங்க ஃபுல்லா பார்ட்டி தான், எவ்ரிடே இந்த கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் கொண்டாடிட்டேன்னா அவர் என் ஜனங்கள் இப்படிதான் இருக்கணும்னு அவர் டிசைன் பண்ணதே அதுதான். இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை, அடுத்து சமாதான பண்டிகை, கூடார பண்டிகை, சூத்திர பண்டிகை, இப்படின்னு அறுவடையின் பண்டிகை, எல்லா பண்டிகையிலும் அவங்கள கொண்டாட வச்சார். அவங்கள மகிழ்ச்சியா இருக்க வச்சார். ஒவ்வொரு காலகட்டம் அவங்க ஏன்னா அது ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து கொண்டாடின பண்டிகைகளா இருந்துச்சு. அது இஸ்ரவேலருக்கு இருந்த ஒரு பெரிய திமிருனே சொல்லலாம். எங்க தேவன் எங்களோட இருக்கிறார். உங்களுக்கு தேவன் இருக்காரா என்ன எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தேவன் இருக்கிறார். எங்களுக்கு பண்டிகை கொடுத்துருக்கார், எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், எங்களோட வாக்கு பண்ணியிருக்கிறார். அவங்க எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஜெபிச்சாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் இதை நினைவு கூர்ந்துதான் போவாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்றதே எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, வாக்கு தத்தத்தின் தகப்பனேன்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, எங்களை நீங்க சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்களே, அவங்களோட ஜெப ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆகும், எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தவரே, கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னவரே, இப்படின்னு சொல்லிதான் அவங்களோட எல்லா காரியமும் இருக்கும். இப்படிதான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை வடிவமைச்சதே நம்ம சந்தோஷத்தின் கொண்டாட்டத்தின் என்னது டேஸ அனுபவிக்கும்படிதான் இதா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அந்த அனுபவங்கள் நம்மளை பலப்படுத்தும். அதுவும் ஒரு பகுதி இருக்குது. ஆனா அதுக்காக நம்மளுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய சந்தோஷத்தான் நம்மளோட பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பேரானாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அது நான் எடுக்கிற தீர்மானம், நான் செய்ய வேண்டிய அந்த காரியங்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒளிவ மரம் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன சொல்றாரு, மந்தையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்துல மாடுகள் என்று போனாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரே என்னை பகைச்சாலும், ஃபாதர் பாடுவார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னா அதுதான் என் பலன். நான் பலத்தின் மேல நான் பலன் அடைவேன், நான் சந்தோஷத்தின் மேல நான் சந்தோஷம் அடைவேன். அதை நான் தீர்மானமா அதை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாரு பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அதை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன செய்யறாரு, பின்னானவைகளை மறக்கிறார். தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் குப்பையா தூக்கி எறிகிறார். தன்னுடைய அடையாளங்கள் எல்லாம் நஷ்டமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் ஒரு ஸ்ட்ரகிள். அதுதான் எங்க குடும்பம், எங்க அம்மா, எங்க அப்பா, நான் எப்படி வளர்ந்தேன், இதெல்லாம் நம்மளுடைய என்னது, நம்ம அந்த சந்தோஷத்தை
பாதிக்கிற காரியம் அதெல்லாம் தூக்கி போடும். எதெல்லாம் லாபமா நம்ம வாழ்க்கையில யோசிக்கிறோமோ, சிந்தனைகளுக்குள்ள நம்மளை கட்டி வச்சிருக்கிறதோ, இன்றைக்கு அதெல்லாம் நம்ம தூக்கி எல்லாம் கண்களை மூடும். இன்றைக்கு பவுலை போல ஒரு தீர்மானம் செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு